ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏசுவின் முதல் சீஷர்களை குறித்த பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஏசு வனாந்திரத்தில் 40 நாள் சோதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் யோவானை பார்க்க திரும்ப வரார். அப்போ யோவான் அவர் கூட இருந்த ஜனங்களை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு அப்புறம் ஒருத்தர் வரப்போகிறார். அவர் எனக்கு முன் இருந்ததால என்னிலும் மேன்மை உள்ளவர்னு நான் சொன்னேனே, அவர் இவர்தான் அப்படின்னு யோவான் இயேசுவை நித்தியமான தேவன் அப்படின்னும் அவரே மேசியா அப்படின்னும் ஜனங்களுக்கு அடையாளப்படுத்துறார். ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஏற்பாட்டுல அடிக்கடி குறிப்பிடப்பட்டிருக்கிற தியாக ஆட்டுக்குட்டியின் உருவத்தை யோவான் இயேசுவோட அடையாளப்படுத்துகிறார். ஒவ்வொரு வாட்டியும் பழைய ஏற்பாட்டுல மனிதனோட பாவத்துக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதா நம்ம பார்க்கும்போது அது இயேசுவோட பரிபூர்ண தியாக பலிக்கு ஒரு முன்னிழலா இருந்தது. ஆதாமியவாளுக்கு ரட்சிப்பு என்கிற ஆடியை உடுத்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவரே. ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு பதிலாக தேவன் வழங்கின ஆட்டுக்குட்டி அவரே. அவரே இஸ்ரவேல் ஜனங்களோட பஸ்கா ஆட்டுக்குட்டி. லேவியராகமம்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பலிகளுக்கான ஒரே பலியாகிய தேவாட்டுக்குட்டி அவரே. ஏசாயா 53 சொல்லப்பட்ட அடிக்கப்பட போகிற தேவாட்டுக்குட்டியும் அவரே. இந்த உலகத்தோட மொத்த பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஒரே தேவ ஆட்டுக்குட்டியாக யோவான் இயேசுவோட சிலுவை மரணத்தை ஜனங்களுக்கு முன்னறிவிக்கிறார். இதுக்கப்புறம் அடுத்த நாள் இயேசு நடந்து போவதை பார்த்த யோவான் அவரோட 2 சீஷர்களுக்கும் இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டின்னு வெளிப்படுத்துறார். யோவான் இப்படி சொன்ன உடனே அந்த 2 சீஷர்களும் இயேசுவுக்கு பின் செல்றாங்க. அந்த சீஷர்கள் இயேசுவை பார்த்து, போதகரே, நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இயேசுவும் அவர் தங்கி இருக்கிற இடத்தை காண்பிக்கிறார். அந்த நாள் அவங்க 2 பேரும் இயேசுவோட தங்குறாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தரோட பெயர் அந்திரியா, இன்னொருத்தர் இயேசுவோட அன்பான சீஷன் யோவான்னு நம்பப்படுகிறது. அந்திரேயா அவரோட சகோதரனான சீமோனை பார்த்து, நாங்க மேசியாவை பார்த்தோம்னு சொல்லி சீமோனையும் இயேசு கிட்ட கூட்டிட்டு வர்றார். இயேசு சீமோனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய்ன்னு சொல்றார். கேபா என்கிறதுக்கு பேதுருன்னு அர்த்தம். அடுத்த நாள்ல இயேசு கலிலியாவுக்கு போக மனதா இருந்து பிலிப்பு என்கிற ஒருத்தரை பார்த்து, நீ எனக்கு பின் சென்று வான்னு பிலிப்புவை கூப்பிடுறார். பிலிப்பு, அந்திரேயா, பேதுரு எல்லாரும் பெத்சாய்தா ஊரை சேர்ந்தவங்க. இதுக்கப்புறம் பிலிப்புவும் நாத்தான்வேல் என்கிற பர்தலேமியுவை பார்த்து அவருக்கும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உடனே நாத்தான்வேலும் இயேசுவை பார்க்க வரார். நாத்தான்வேல் வர்றத இயேசு பார்த்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு நாத்தான்வேலை குறித்து சொல்றார். நாத்தான்வேல் இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நான் யார் என்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறார். அதுக்கு இயேசு, பிலிப்பு உன்னை அழைச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடியே நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன்னு சொல்றார். உடனே நாத்தான்வேல், போதகரே, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்லி இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.